அனைவருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தொடக்கம் பதிவாளர் சேவை வரையிலான நாடளாவிய சேவைகளை நிறைவேற்றுதர பதவிகள் மற்றும் பதவி நிலைத்தள அலுவலர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற போட்டி பரீட்சைகளின் முக்கியமான ஒரு வினாத்தாளாக அமைகின்ற கிரகித்தல் அல்லது மொழியாற்றல் என்று எளிமையாக அழைக்கப்படுகின்றது. வெவ்வேறு பரீட்சைகளில் வெவ்வேறு பெயர்களை அது பெறலாம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையின் போது பொது நிர்வாகம் தொடர்பான விடை ஆய்வு 2 எனவும், இலங்கை நிர்வாக சேவை திறந்த போட்டி பரீட்சையின் போது 2 தடவைகள் அந்த பரீட்சை நடைபெறுகிறது. ஒன்று கிரகித்தல் எனவும், இரண்டாவது தர்க்க ரீதியான பகுப்பாய்வு திறன்கள் என்பதாகவும் வெவ்வேறு பெயர்களை பெற்றாலும் நாங்கள் எளிமையாக கிரகித்தல் என்று அழைத்துக் கொள்கிறோம். நான் பல தடவை திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இங்கு நீங்கள் மில்லியன் கணக்கான வினாக்களை நானும் நீங்களும் கலந்துரையாடினாலும் அதில் எந்த வினாவும் அங்கு வரப்போவது இல்லை. பரீட்சையில் எந்த வினாவும் வராது. நாங்கள் இங்கு கலந்துரையாடுவதனுடைய நோக்கம் மிகவும் எளிமையானது. நான் திரும்பவும் அதை சொல்லுகிறேன். எங்களுடைய தாய்மொழியில எந்த விடய பரப்பு சார்ந்து, அது அரசியல், பொருளியல், பண்பாடு, புவியியல், கலாச்சாரம், தொல்லியல், மொழியியல், சட்டம் போன்ற எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். அதில் ஐயம் தெரிவு என்கிற குறைபாடுகள் இல்லாமல், ஐயம் என்பது பொருள் விளங்காதிருப்பது, தெரிவு என்பது பொருளை வேறு விதமாக விளங்கிக் கொள்ளும். ஐயம் தெரிவு என்கிற இரு தவறுகளும் இல்லாமல் உரையாசிரியர் எதை சொல்ல நினைத்தாரோ, அவருடைய உள்ளத்திலே எழுந்த கருத்து எதுவோ அந்த கருத்தினையும் அந்த கருத்தினுடைய நோக்கத்தினையும், உரையாசிரியரோட நோக்கத்தோடு தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். உரையாசிரியரால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களவை, அவருடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணங்களவை, அதற்கான நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வதுதான் எங்களுடைய செயலமர்வினுடைய நோக்கம். இங்கே தரப்படக்கூடிய ஒவ்வொரு வினாக்கள் தொடர்பிலையும் அல்லது ஒவ்வொரு பயிற்சி தொடர்பிலையும் இது வருமா என்று என்னிடம் கேட்டால் என்னுடைய பதில் இல்லை, இது வராது. ஆனால் இங்கே கற்றுக்கொள்ளுகிற அத்தனை திறன்களும் உங்களுக்கு பயன்படும். என்னோடு தொடர்ச்சியாக பயணிப்பவர்கள், சில மாதங்களாக தொடர்ச்சியாக பயணிக்கிற பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், தோழிகளுக்கு தெரியும் நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதில் எங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன என்பது. ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிற போது அதை எவ்வாறு வாசிப்பது, வாசிக்கிற போது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களோடு எவ்வாறு நாங்கள் பொருந்தி போவது, அந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது. அதற்கு பின்பாக அவர் அதை சாராம்சமாக எழுதுங்க என்று கேட்கலாம், அது தொடர்பில் கூற்றுக்களை தந்து சரியான கூற்று எது என்று கேட்கலாம், அல்லது தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுக்கள் சரியானவையா தவறானவையா என்று கேட்கலாம், கூற்றுக்களை ஏற்றுக்கொள்கிறீரா இல்லையா அல்லது தீர்மானிக்க முடியவில்லையா என்று கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதிலே எங்களுக்கு நெருக்கடி. நாங்கள் அது தொடர்பில் அச்சமடைகிற அணி. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய தாய்மொழியிலே எது கேட்டாலும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு விளக்கம். அவ்வாறு விளங்கி கொண்டதை அவர் என்ன கேட்கிறாரோ அவருக்கு விளக்கத்துக்காக எங்கள்கிட்ட கேள்வி கேட்பார் தானே. எங்களுக்கு விளங்கிட்டு தோண்டு சரி பார்க்கறதுக்காக இந்த வடிவத்தில் வேணுண்டாலும் ஒரு வினவலம். எவ்வாறு வினவினாலும் நான் சொல்வது, என்னோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், சகோதரர்கள், சகோதரிகளுக்கும் இயலுமாக இருக்கும். இப்போ நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் பேசியதுக்கு பிறகும் இன்றைக்கு கூட ஆக குறைந்தது 4 பேரிடம் இருந்து, சார் நாங்கள் SLES லிமிடெட் எழுதுகிறோம் சார், இது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமா, இந்த கேள்வி எங்களுக்கு வருமா, இந்த வினாத்தாளுக்கு நாங்கள் படிக்கிறதால பிரயோசனமா, நாங்கள் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் லிமிட்டெட்டுக்கு போகிறோம் சார், அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா. அவர்கள் எப்போதும் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், சம்பந்தம் இல்லாத விடயங்களை நாங்கள் கற்று நேரத்தை விரியம் செய்கிறோமோ என்கிற சந்தேகம் இப்போதும் இருக்கிறது. நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு உத்தரவாதம், உங்களுக்கு தொடர்பில்லாத எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. உதாரணமாக கட்டுரைகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். அது இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுகிற என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் தான் அங்கே இருப்பார். ஏனையவர்களுக்கு அது இருக்காது. அந்தபடியாக நாங்கள் பேசவே மாட்டோம்.
இது தொடர்பில் நீங்கள் திரும்பவும் குழப்பமடைய தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸுக்கு கட்டுரை வருமா என்று இன்றைக்கு 3 பேர் கேட்டிருக்காங்க. தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலுக்கு அமைவாக கட்டுரை வராது. ஆனால் நீங்கள் கட்டுரை வந்தாலும் அச்சமடைய தேவையில்லை. என்னுடைய தம்பி சிறப்பாக செய்கிறார். சிராஜ் சமகால விடயங்கள் தொடர்பாக அற்புதமாக பொது அறிவு விடயங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். பொது அறிவு சார்ந்த கட்டுரை அமைப்பில் வினாக்கள் வந்தால் கூட விடையளிக்கக்கூடிய விதமாக உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விடயங்கள் கூட தொடர்ச்சியாக குழுவில் பகிரப்படுகிறது. இந்த விடயங்கள் போதும் உங்களுக்கு கட்டுரை எழுதுறதுக்கு. வந்தால் வராது, வந்தால் நீங்கள் அச்சமடைய தேவை. சரி, இப்போ செஷனுக்குள்ள போகும். ஓ, சாரி, நான் மைக்கை நிப்பாட்டிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தடவை யாராவது சொல்லுங்க, நான் எந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தேன்? சார் 18வது ஸ்டார்ட் பண்ணணும். 18வது. நான் பேசுகிறது என்ன என்ன இறுதியாக சொல்லி இருந்தேன் உங்களுக்கு என்று சொல்லுங்க எனக்கு. அறிவுரைகள். ஓகே, சரி. அப்போ சரி, நாங்கள் இந்த வினாத்தாள் தொடர்பாக ஏற்கனவே பதிவிட்டிருக்கிற ஒரு வினாத்தாளினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பேச இருக்கிறோம். இதில் முதலாவது வினா வடிவம் தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிக பொருத்தமானதை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை எழுதுவது என்பது தொடர்பில் 15 வினாக்கள் இருந்தது. அவை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி நிறைவு செய்திருந்தோம். இதனுடைய 2வது வடிவத்தை ஆரம்பித்திருந்தோம் கடந்த செயலமர்வில். தரப்பட்டுள்ள உரைப்பகுதி தொடர்பில் அதற்கான பிரதான கருத்தை இயன்றளவு சுருக்கமாக தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்பதாக நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அப்போ இங்கே இந்த தனி வாக்கியத்தில் எழுதுவதை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் எங்களுக்கு சாராம்சங்களை தந்து அவற்றில் மிக சரியான சாராம்சம் எது என்று கேட்கப்பட்டால் இந்த உரைப்பகுதியோடு தொடர்புடைய பொருத்தமான கருத்து எது என்று கேட்கப்பட்டால் மேலே நாங்கள் 1 தொடக்கம் 15 வரையில் பார்க்கப்பட்ட வினா வடிவத்தினுடைய இன்னொரு முகம்தான் இது. இந்த வடிவத்துக்கு நாங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக எங்களிடம் பல்வேறுபட்ட திறன்கள் தோற்றம். ஒன்று, ஒரு உரைப்பகுதியினூடாக கேட்கப்படுகிற வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் தேர்ச்சி பெறும். அந்த உரைப்பகுதியிலே இருந்து வினாக்களை தந்து ஆம் இல்லை அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வடிவத்தில், அல்லது உரைப்பகுதியோடு தொடர்புடைய 4 கூற்றுக்களை தந்து பொருத்தமான கூற்றை மதிப்பிடுதல் என்கிற வடிவங்களில் வினவப்படுகிற போதெல்லாம் எங்களுக்கு இந்த உரைப்பகுதியை புரிந்து கொண்டால் மட்டும்தான் விடையளிக்க முடியும். உரைப்பகுதியை புரிந்து கொள்ளல் என்பது உரைப்பகுதியை எழுதிய, அதாவது உரையாசிரியருடைய நோக்கத்தையும் உரையாசிரியருடைய பிரதான கருத்துக்களையும் புரிந்து கொள்வதாக இருக்கும். உரையாசிரியர் ஒரு உரைப்பகுதியை எழுதுகிற போது ஏதோ ஒரு நோக்கத்தை அடையும் பொருட்டுத்தான் அதை எழுதுவார். நோக்கம் இல்லாமல் யாரும் தொடர்பாடல் செய்வதில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் அதை எழுதுவார். அவர் எழுதிய நோக்கம் என்ன? அது தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக முன்வைக்கின்ற கருத்துக்கள். இந்த கருத்துக்களை முன்வைக்கிற வடிவம் அது தொடர்பாக எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அந்த பகுப்பாய்வு ரீதியான கற்கையில் நாங்கள்
ஏற்கனவே பார்த்த விடயங்களை அது இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதில் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். சரிதானே? மிகவும் ஆர்வமுடையவர்களாக அதையெல்லாம் பகுப்பாய்வு செய்து இந்த உரைப்பகுதியை அவர் இன்னும் வேறு விதமாக எழுதியிருக்கலாம், எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் பார்ப்போம். வெறுமனே சுருக்கத்தோடு மட்டும் நாங்கள் நகர்ந்து போவதல்ல. இங்கு ஏற்கனவே என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2 உரைப்பகுதிகள் பார்க்கப்பட்டு அதுக்குரிய சுருக்கம் எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கு 18வது என்று இலக்கமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரைப்பகுதியோடு நாங்கள் பேச இருக்கோம். இந்த உரைப்பகுதியை வாசித்து இதனுடைய சாராம்சத்தை எழுதப் போகிறோம். ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்கப்பட்டால் புதியவர்களுக்காக ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகக்கூடியது 13 சொற்கள், ஆக குறைந்தது 9 சொற்களுக்கு இடையிலே உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக அவர் முன்வைக்கின்ற பிரதான கருத்து என்ன என்பதை கண்டறிந்து அந்த பிரதான கருத்தை எழுத வேண்டும். எந்த ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிற போதும் அல்லது சாதாரணமாக எந்த ஒரு நபரோடு கலந்துரையாடுகிற போதும் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது சிறப்பான ஒரு தொடர்பாடல் திறனாக இருக்கும். அவர் ஏன் பேசுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ஏன் பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வது, அவர் பேசுகின்ற நோக்கம் புரிந்தால் அவருடைய கருத்தை புரிந்து கொள்வது மிக இலகுவாக இருக்கும். சரி, இப்ப இந்த உரைப்பகுதியை பற்றி நாங்கள் பேசுவோம். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் அப்படியே தொடர்ந்து வருவீங்க. இவை மனிதனின் அழகுணர்ச்சியை தூண்டவல்ல வாய்ப்பு மிக்க சூழலில் தூய பண்பாட்டில் தோய்ந்த ஒரு இனத்தின் பிரதிநிதிகளின் உள்ளத்தில் இயல்பாக எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கின்றன. பிற்கால சிங்கள செய்யுள்களில் காணப்படாத கனிவு இவற்றில் உண்டு. பிற்கால சிங்கள செய்யுள்கள் சொல்லிலக்கணம், யாப்பு, அணி ஆகியவற்றில் புலவர் தம் திறமையை காட்ட முனைந்து வலிந்து பாடியவையாய் உள்ளன. சீகிரி செய்யுள்களை இயற்றியவர் பலர் பொதுமக்களே ஆவர். அன்னார் தாம் இயற்றிய பாடல்களின் கீழ் தம் பெயரை குறிப்பிட்டுள்ளனர். இவற்றை இயற்றியவர்களுள் ஓர் அரசன், அரசுலங்குமரன், அடிமை ஊழியர், மேற்பார்வையாளன் ஆகியோர் இருந்தனர் என கலாநிதி பரணவிதான கூறுகின்றார். இவர்களுள் எவரேனும் யாரென அடையாளம் கண்டறிதல் இயலாது. திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். இவை மனிதனின் அழகுணர்ச்சியை தூண்டவல்ல வாய்ப்பு மிக்க சூழலில் தூய பண்பாட்டில் தோய்ந்த ஓர் இனத்தின் பிரதிநிதிகளின் உள்ளத்தில் இயல்பாக எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கின்றன. பிற்கால சிங்கள செய்யுள்களில் காணப்படாத கனிவு இவற்றில் உண்டு. பிற்கால சிங்கள செய்யுள்கள் சொல்லிலக்கணம், யாப்பு, அணி ஆகியவற்றில் புலவர் தம் திறமையை காட்ட முனைந்து வலிந்து பாடியவையாய் உள்ளன. சீகிரி செய்யுள்களை இயற்றியவர் பலர் பொதுமக்களே ஆவர். அன்னார் தாம் இயற்றிய பாடல்களின் கீழ் தம் பெயரை குறிப்பிட்டுள்ளனர். இவற்றை இயற்றியவர்களுள் ஓர் அரசன், அரசுலங்குமரன், அடிமை ஊழியர், மேற்பார்வையாளன் ஆகியோர் இருந்தனர் என கலாநிதி பரணவிதான கூறுகின்றார். இவர்களுள் எவரேனும் யாரென அடையாளம் கண்டறிதல் இயலாது. சரி, இப்போ எங்களுடைய பகுப்பாய்வுக்குள்ள போவோம். இதை எழுதியவருடைய நோக்கம் என்ன? சுமனா, கதை. ஆம் சார், அது சிகிரியாவில் இருக்கிற ஓவியங்கள் அந்த அழகை பற்றி சொல்றதுதான் அவர் நோக்கமா இருக்கு. சாரி, சிகிரியாவில் இருக்கிற அந்த ஓவியங்களை பற்றி சொல்றது, ஓவியங்களை பற்றி பேசுவது கொஞ்சம் சரி. பாப்போம். நாங்கள் சந்தியா பேசுகிற சிகிரியாவில் இருக்கிற செய்யுள்களை பற்றி கேட்கிறார்கள் மட்டும் கதைச்சிங்கன்னா ரெக்கார்டிங் குழம்பாது. பேர் சொல்லுகிறார்கள் மட்டும் கதைங்க. மற்றாக்கள் மெக்க ஒன் பண்ணி வச்சா நான் கூப்பிடுவேன் அவங்கள. சந்தியா சொல்லுங்க சார். சீகிரி செய்யுள்களை பற்றி இதுல பேசவார் சார். ஈகிரி செய்யுள்களினுடைய எதை பற்றி சொல்றார்? அவருடைய இயல்புகளை. இயல்பு என்று சொல்லுவோமா, சிறப்பு என்று சொல்லுவோமா? சிறப்பு என்று சொல்லலாம், சிறப்பம்சம். ஈகிரி செய்யுள்களின் சிறப்புகளை காட்டுவது உரையாசிரியருடைய நோக்கம்.
சரி, சீகிரி செய்யுள்களினுடைய சிறப்புகளாக ஒரு ஆசிரியர் இவற்றை பேசுகிறேன். அவங்களை காணையில சாஜிதா பேசுங்க. சார் சீகிரிய செய்யுள்கள்ல வந்து ம், சொல்லிலக்கணம், யாப்பு, அணி போன்றவை வந்து அதோட இயற்கையான அழகுணர்ச்சியை அதிகமா சொல்லக்கூடியவையாக இருக்கின்றன. இருக்குது என்று சொல்லியிருக்காரு. ஒன்றொன்னா சொல்லுங்களேன், லிஸ்ட் பண்ணுவோம். சொல்லிலக்கணம், ம், யாப்பு, ம், அணி, ம். மற்றது அழகுணர்ச்சியை தூண்டக்கூடிய தூய பண்பாடு. என்பவை அதில் இருக்குது. சரி, சந்தியா வந்துட்டீங்க போல, திரும்ப சொல்லுங்க. சார் இந்த ரெண்டு விஷயம் வருது சார். முக்கியமா ஒன்று மனிதன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவனவாக இருக்குது இந்த சீரிய செய்யுள்கள். அடுத்தது வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துறதை இன்னும் அழகா சொல்லுங்களேன், பரவாயில்ல. அதாவது சார் ஒரு உள்ளத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு இனத்தினுடைய உள்ளத்துல எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் விதமாக இந்த சீகிரிய செயல்கள் காணப்படுது. ம், ம். சரி. அடுத்த விஷயம் சொல்றாங்க, பிற்கால இந்த சிங்கள இலக்கியங்களோட ஒப்பிட்டு அதுல காணப்படாத கனிவு இதுல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சார். அதாவது பிற்கால சிங்கள செய்யுள்களில் காணப்படாத கனிவு இதுல இருக்கு. அப்போ உள்ளத்தில் இயல்பாக எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவையாகவும் என்ன பிரதிபலிக்கின்ற, அது தவிர வேற என்ன சொல்றீங்க, கனிவு கனிவு கொண்டதாகவும் இவை இருக்கு, கனிவுடையதாகவும் இருக்குது. இதுல பிற்கால சிங்கள செய்யுள்களை குறை கூறுவது உரையாசிரியருடைய நோக்கம் என்று நீங்க கருதுறீங்களோ? இல்ல சார். குறை கூறுறது அவரோட நோக்கம் இல்ல. அவர் ம். அத சொல்றதினூடாக இந்த சிங்கள அதாவது இந்த சீரிய செயல்கள எடுத்துக்காட்ட நினைக்கிறார் சார். பிற்கால செய்யுள்கள் செய்யப்பட்டவை என்று சொல்லுங்க. பிற்கால செய்யுள்கள் புலவர்கள் வலிந்து செய்தது. ஆனா சீகிரி செய்யுள்கள் அது சீகிரி உள்ளத்தில் இயல்பாக எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கின்ற கனிவு மிக்கவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது தவிர சீகிரி செய்யுள் வேறு என்ன பண்ணு சொல்லியிருக்கிறார்? இத இயற்றினவங்கள பத்தி சொல்றார் சார். சீகிரிய செயல். எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த பொதுமக்கள் என்று சொல்றதுக்குள்ள அது ஒரு அரசனா இருக்கலாம், ஒரு அரசலங்குமரனா இருக்கலாம், அடிமை ஊழியரா இருக்கலாம், மேற்பார்வையாளா இருக்கலாம்னு சொல்லுது. சமூகத்தின் பல தரத்தினரும் இதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. என்ன சமூகத்தின் பல தரத்தினர், அதாவது அரசன், அரசலங்குமரர், அடிமை ஊழியர், மேற்பார்வையாளன் ஆகியோர் இருந்தனர் என்று பரவிதான சொல்றார். அப்ப நாங்கள் இங்க சொல்லுகிறோம் சமூகத்தின் பல தரப்பினர் இங்கே இருந்திருக்கிறோம். இப்ப சீகிரி செய்யுள் சம்பந்தமாக இதனுடைய பிரதானமான பேசு பொருள் சீகிரி செய்யுள்கள் தான். அதாவது சீகிரியாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்யுள்கள். சரிதானே? அப்ப அது கிராஃப்டி என்று சொல்லுவாங்க, கிறுக்கல்கள் அல்லது சீகிரியாவில் எழுதப்பட்டிருக்கிற கவிதைகள். அங்க சித்திரங்கள் இருப்பது போலவே கவிதைகளும் இருக்கு சீகிரியாவில் இருக்கக்கூடிய சீகிரி செய்யுள்கள். சீகிரி செய்யுள்கள் உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கனிவு கொண்டவையாகவும் பொதுமக்கள் தொடர்பாக சொல்லியிருக்கிற பொதுமக்கள் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கீழே அது 4 வகையான ஆக்களை சொல்லி இருப்பதன் காரணமாக வெறும் பொதுமக்கள் என்று சொல்வதை விட சமூகத்தின் வேறுபட்ட தரப்பு பிரதிநிதிகளால் அல்லது இனப்பிரதிநிதிகள் தான் மேலே சொல்லுகிறார். ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் இங்கே சமூகத்தின் வேறுபட்ட மட்டங்கள் சார்ந்தவர்களாலேயும் அது எழுதப்பட்டிருக்குது. இவ்வளவையும் சேர்த்து 13 சொல்லுக்குள்ள நாங்கள் சொல்ல வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. என்ன இவ்வளவு சேர்த்து 13 சொல்லுக்குள்ள எழுத வேண்டும். அப்போ நாங்கள் முதலாவது சொல்லுகிற சீகிரி செய்யுள்கள் உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கனிவு மிக்கவையாகவும்
இனத்தின் பிரதிநிதிகளால் ஆக்கப்பட்டவையாகவும் அல்லது பொதுமக்களின் பல்வேறு தரப்பினரால் ஆக்கப்பட்டவையாகவும் அமைந்துள்ளது. ஒரு கல் எழுதி பாருங்க. 13 சொல்லுக்குள்ள வருகிறதா? 3 விஷயம் இருக்க வேணும். ஒன்று, சார் இப்படி சொல்லுங்கம்மா சந்தியா. இப்படி சொல்லலாமா சார்? சொல்ல வர சொல்லி பாருங்க. சீகிரச் செய்யுள்கள் ம். பொதுமக்களால் இயற்றப்பட்டதுடன் பொதுமக்களால் இயற்றப்பட்டு அல்லது இயற்றப்பட்டதுடன், ஓகே சரி. அவை இவர்கள் பொதுமக்களால் இயற்றப்பட்டதுடன் இயற்றப்பட்டதுடன் அவை மனிதனின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவனவாகவும் ம், பிற்கால சிங்களச் செய்யுட்களில் காணப்படாத கனிவையும் கொண்டுள்ளன. ஓ, பிற்கால சிங்கள செய்யுள்கள் காணப்படாத கனிவு என்கிறதை விட கனிவையும் கொண்டுள்ளன என்று சொல்லுவோம். அதுல என்னென்றால் அந்த முன்னுக்கு ஒரு பகுதி சொன்னீங்க தானே, முதல் சொல்லுங்க. சீகிரி செய்யுள்கள் செய்யுள்கள் பொதுமக்களால் இயற்றப்பட்டதுடன் பொதுமக்களால் ஆக்கப்பட்டு, அந்த அவை அவை சொல்றீங்க, அவையே வெட்டுங்க. சீகிரி செய்யுள்கள் பொதுமக்களால் ஆக்கப்பட்டு உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கனிவு மிக்கவையாக, உள்ளத்தில் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கனிவு மிக்கவையாக காணப்படுகின்றன. சரிதானுங்களா? ஓகே சார். ஓகே. பொதுமக்களால் இயற்றப்பட்டிருக்குது, உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது, கனிவு மிக்கவையாக இருக்குது. அது பின்னுக்கு என்னென்னா இதன் சிறப்பை சொல்றதுக்காக சொல்லுகிறார். பின்னுக்கு வந்த சிங்கள செய்யுள்கள் எல்லாம் அதை கிராமரை பார்த்து 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 செய்திருக்கணுமே தவிர அப்படி அந்த இயற்கையாக அல்லது இயல்பாக பொங்கி வந்த கவிதைகள் அல்ல, அவை செய்யப்பட்டவை என்று சொல்லி பிற்கால செய்யுள்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது. என்னென்னா சில வேளையில இதுல இலக்கணம் இல்லை என்று யாரும் சொல்லி இருப்பார்கள். இது தொடர்ந்து வாசிக்க எங்களுக்கு விளங்கும். உண்மையிலே இதுல இலக்கணம் இல்லை. இந்த சீகிரி செய்யுள்கள்ல இந்த சொல் இலக்கணம், யாப்பு, அணி போன்றவை இல்லை. ஆனால் அவை இருக்கும் செய்யுளை விட இவை சிறந்தவை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் கனிவு மிக்கவை, பொதுமக்களால் ஆக்கப்பட்டு உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவையாகவும் கனிவு மிக்கவையாகவும் காணப்படுகிறது. இதை சொல்ல வாரீங்க, பேசுங்க. நானா சார், சீரிய செயல்கள் ஒரு இனத்தின் பிரதிநிதிகளின் உள்ளத்தின் உணர்ச்சிகளை கனிவுடன் கூறுகின்றன. கிரேட் 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 கிரேட். சரிதானே? ஒரு இனத்தின் பிரதிநிதிகளின் உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை கனிவுடன் கூறுகின்றன. அந்த ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் நாங்கள் அதை பொதுமக்கள் என்று சொன்னோம், பரவாயில்லை, அது அழகாக இருக்கு, நல்ல விடயம். சரிதானே? ஓகே. இதுதான் விடயம். ஒன்று, இது அந்த இனத்தினுடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள் அவர்கள் யாராலே ஆக்கப்பட்டது. இரண்டாவது, அவை உள்ளத்தின் இயல்பான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவையாக இருக்கிறது, கனிவு மிக்கவையாக இருக்கிறது. இந்த விடயங்கள் அமைந்தால் போதுமானது. பிற்கால சிங்கள செய்யுள்களை குறை சொல்ல தேவையில்லை. அவர் குறை சொல்வது நோக்கம் இல்லை, அதன் சிறப்பை காட்டுவதற்காக பிற்கால செய்யுளுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லியிருக்காரு. சகி ஏதோ சொல்ல வந்தீங்க போ? ஓம் சார், அந்த பிற்கால செய்யுள் பத்தி இந்த ஒப்பிட நம்ம அதில் உள்ளடக்க தேவையா சார்? பிற்கால செய்யுள்களிலும் கனிவு மிக்கவை என்று சொல்ல போறீங்களோ? இல்லை இல்லை இல்லை, இந்த பிற்கால செய்யுள்கள் அந்த ஒப்புடுறாரு தான், அந்த ஒப்பிட வந்து நாங்க இல்ல உள்ளடக்க தேவையான்னு கேட்குறேன். இந்த ஒப்பீட்டினுடைய நோக்கம் என்னன்னு யோசிக்கிறீங்க சகி? இந்த செகிரியா செய்யுள் பற்றி சிறப்பா சொல்லுவாங்க, மேன்மையை சொல்லுவது. ஏன்னு அப்ப நாங்கள் சீரியா செய்யுள் மேன்மையானது என்று எழுதுவதன் மூலமாக அதை தவிர்க்கலாம். இனத்தின் பிரதிநிதிகளின் உள்ளத்தில் இயல்பாக எழுந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கனிவு மிக்கவையாக இவை காணப்படுகிறது என்று எழுதுகிற போது அதை தவிர்க்கலாம். அவர் அதை விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் பின்பகுதியை சொல்லுகிறார். சுபா ஏதோ சொல்ல வந்தீங்க, ஒன் பண்ணிட்டு போயிட்டீங்க. சுபாஜினி, சரி, உங்களுக்கு காணல. ஹஃப்ராத் இதை வேற யாரும் குழப்பம் செய்யப்பட கேட்போம், அதான் என்ன குழப்பக்கூடிய சொல்லுங்க. பேரை இவர்கள் எவரேனும் யார் என அடையாளம் காண்பது அது தேவையில்லையா? இல்லை. என்னென்றால் ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் என்கிற போது முன்னுக்கு தம்மை அடையாளப்படுத்தாத இனத்தின் பிரதிநிதிகள் என்று போட்டால் அது அடைமொழியா மாறிவிடுஞ்சிருங்க. விளங்குதானே? ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் அல்லது பொதுமக்கள் என்று சொல்லுகிற போது அந்த பொதுமக்களுக்கு முன்னுக்குத்தான் அடையாளம் காண முடியாத அல்லது யார் என்று அடையாளப்படுத்தாத என்று சொல்ல போறீங்க. அதை சொல்லுகிற போது அது அடைமொழி ஆகிவிடும். அடைமொழி ஒரு சுருக்கத்தின் பண்பு அல்ல.
உண்மையில அதோட அடைமொழியாக தான் போடலாம். பொதுமக்களுக்கு முன்னால் போடலாம், அல்லது இனத்தின் பிரதிநிதிகளுக்கு முன்னால் போடலாம். எப்படி போட்டாலும் அவர்கள் அடையாளம் காணப்படாத அல்லது தம்மை அடையாளப்படுத்தாத என்று போடுகிற போது அது அடைமொழி வடிவத்தை பெற்று விளங்குதாக. அதில் இருக்கிற ஆபத்து என்னென்று ஓகே ஓகே. பாவிக்கிற போது எங்களுக்கு ஒரு ஆபத்தொண்டு வரும் என்றால் அது அடைமொழியாக மாறிவிடும். அப்போ ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் தம்மை அடையாளப்படுத்தாது என்று எழுத வேண்டி வரும். சில வேளை சொற்கள் கூட வரும். இது போதுமா இருக்கும். நான் அடுத்த பகுதிக்குள்ள போகட்டா? இதுவும் 2 வெவ்வேறு பக்கங்களில் பங்கிடப்பட்டிருக்குது. நான் அதனால இப்படி காட்டுகிறேன். நீங்கள் கையில் பேப்பர் வச்சிருப்பீங்க தானே பெரும்பாலானாக்கள். இதை வாசிப்போம். முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அணித்தாக இருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள்: உயர்ந்த எழுத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார கொள்கைகள் என்பன இருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவானதாகவே கணிக்கப்படுகிறது. நலக்கவனிப்பு மற்றும் கல்வி போன்ற பல இன்றியமையாத பணிகளை நாடு வெளிநாட்டு செலாவணியினை குறிப்பிடத்தக்க அளவில் உழைக்கும் விதத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்ற போதும் அவை இலங்கையர்களினால் வெளிநாடுகளிலிருந்து அதிகரித்த அளவில் கடனாக பெறப்பட்டு வருகின்றன. திருப்பி இன்னொரு விதமாக வாசிப்போம். முக்கிய கடல் வழிகளுக்கு அணித்தாக அமைந்திருக்கும் முக்கிய கடல் வழிகளுக்கு மிக அணித்தாக இருக்கும் அதன் கேந்திர அனுகூலங்கள்: உயர்ந்த எழுத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார கொள்கைகள் என்பவை இருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவானதாகவே கணிக்கப்படுகிறது. நலக்கவனிப்பு மற்றும் கல்வி போன்ற பல இன்றியமையாத பணிகளை நாடு வெளிநாட்டு செலாவணியினை குறிப்பிடத்தக்க அளவில் உழைக்கும் விதத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்ற போதும் அவை இலங்கையர்களினால் வெளிநாடுகளிலிருந்து அதிகரித்த அளவில் கடனாக பெறப்பட்டு வருகின்றன. நாங்கள் இந்த சாராம்சத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உரையாசிரியருடைய கவலை என்ன? உரையாசிரியருடைய கவலை கரிசனை என்ன கதைங்க? கடன் கடன் பற்றி பேசுவது. ஓகே சாம், இலங்கையிட்ட வளங்கள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது. கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சந்தியா சொல்லுங்க. சர்வதேச போட்டித்தன்மை குறைவா இருக்கிறதுக்கு இலங்கை வந்து அதிகமா கடன் பெறுறதுக்கு காரணமா இருக்குது என்று சொல்லி அவர் கவலைப்படுறார். இவ்வளவு சிறப்பம்சம் இருந்து போட்டித்தன்மை குறைவாக இருப்பதற்கு கடன் பெறுவது காரணம் என்று சொல்றீங்களா? இவ்வளவு சிறப்பம்சம் இருந்தும் இலங்கை வந்து சர்வதேச போட்டித்தன்மையில குறைவா இருக்குது என்று நினைச்சு அவர் கவலைப்படுறாரு சார். ஓகே. இலங்கையினுடைய இயலளவு வேறு, இலங்கை இருக்கிற நிலைமை வேறுங்கிறத அவருடைய சரியான கவலை. கணேஷ் சொல்லுங்க. நாட்டில எவ்வளவு வளங்கள் இருந்தும் இன்றும் நாடு ஒரு அந்நிய செலாவணிக்காக கையேந்திர நிலையில காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கவலையாக வெளிநாடுகளில் இருந்து அதிகரித்த அளவில் கடனாக பெறப்பட்டு வருகிறது. எவை அதிகரித்த அளவில் கடனாக பெறப்படுகிறது என்று சொல்லுகிறீர்கள்? அதிகரித்த அளவில் கடனாக பெறப்படுகிற விடயங்கள் எவை? அதாவது இந்த நலக்கவனிப்பு மற்றும் கல்வி போன்ற பல இன்றியமையாத அரசாங்கம் கடனாக பெறுகிறது, நாடு கடனாக பெறுகிறது. இந்த உரைப்பகுதி இதுக்கு வெளியில ரெண்டு விளங்கப்படுத்திடுமா கணேசனை? கொஞ்சம் மற்றவர்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிடுமா? இப்ப நம்ம நாட்டை எடுத்தோம்னு சொன்னா இந்த அந்நிய செலாவணிக்காக நம்ம வெளிநாடுகள்ல தொழில் நிறுவனத்தை நிற்கிறவங்க வருகின்ற பணத்தை வச்சு உள்நாட்டு நடத்த வச்சுக்கிட்டு இருந்த போதிலும் நம்ம நாட்டை கொண்டு நடத்துறதுக்காக மேலதிக செலவுகள் அதிகமா இருக்குது. அதுக்கு நம்ம பிற நாடுகள்ல கடனா பெற வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. பொருளாதார மந்த நிலை, அடுத்தது செலவினத்தினுடைய மந்த நிலைகள், வெளிநாட்டு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொண்டு இருக்கிற தாக்கத்தை அவர் வழியாக சொல்லுவாங்க. சரி, நான் அவர் சொன்னது சரியானது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன்.
அவர் இங்க இலங்கை போட்டித்தன்மையில் மேம்பட்ட நிலையில் இருந்திருக்க வேண்டும் அல்லது இருந்திருக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இலங்கை கொண்டிருக்கக்கூடிய சில இயல்புகளை விவரிக்கிறார். முதல் போட்டித்தன்மை என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும். நாங்கள் புதிதாக இணைந்தவர்களுக்காக அதை சொல்லுகிறேன், பல தடவை சொன்ன விஷயம்தான். போட்டித்தன்மை என்பது ஒரு நாடு பொருட்களையோ அல்லது சேவைகளையோ குறைந்த விலையில் அல்லது நியாயமான விலையில் மிகவும் தரமானதாக வழங்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது போட்டித்தன்மை. இப்போ போட்டித்தன்மை மிக்க கைத்தொழில்கள் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அந்த கைத்தொழில் என்பது குறைந்த விலையில மிகவும் தரமான பொருளை உலகத்துல கொடுக்கக்கூடியா இருக்கு. அப்போ உலக சந்தையில மற்ற நாடுகள்கிட்ட வாங்குறதை விட இலங்கைகிட்ட எல்லா நாடுகளும் அந்த பொருளை வாங்கும். ஏன்னா இலங்கையின் பொருள் மலிவு, அதே நேரம் குவாலிட்டியும் கூடும் என்று சொல்லி இதுதான் போட்டித்தன்மை மிக்கது என்பதனுடைய அர்த்தம். அப்போ இலங்கை சர்வதேச போட்டித்தன்மையில் மேம்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளை அதனுடைய சில பண்புகள் வெளிப்படுத்துகிறது. இருந்தும் கூட என்று அவர் கவலைப்படுவதனுடைய கருத்து அதுதான். இலங்கையினுடைய போட்டித்தன்மை மிக உயர்வாக இருக்கக்கூடிய சில காரணிகள் இலங்கையிடம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவாகவே கணிக்கப்படுகிறது. இலங்கையின் போட்டித்தன்மை உயர்வாக இருந்திருக்க வேண்டும் அல்லது உயர்வாக இருப்பதற்கு பங்களிப்பு செய்யக்கூடியவை என்று ஒரு ஆசிரியர் எத்தனை காரணிகளை சொல்லுகிறார்? யார் பதில் சொல்லப்படுது எனக்கு? இலங்கையின் போட்டித்தன்மை உயர்வாக இருப்பதில் பங்களிப்பு செய்யக்கூடியவை என சில காரணிகளை ஒரு ஆசிரியர் அடையாளப்படுத்துகிறேன். அப்படி எத்தனை காரணிகளை அடையாளப்படுத்துகிறேன் சொல்லுங்க. அகிலகுமார். ஆமாம் சார். அதான் சார், உயர்ந்த இடத்தறிவு வீதம், தீவின் இயற்கை பண்பு மற்றும் தாராள பொருளாதார விடயங்கள் சொல்றேன். ஓ, எத்தனை விடயம் சொல்றாரு? 3 விடயம் சார். 3 விடயம். சந்தியா பேசுங்க. 4 சார். 4 என்னென்ன சொல்றாரு? இதுல இருக்கிற வாசிக்க வேண்டாம், எளிமையா கொஞ்சம் சொல்லுங்களே கேப்போம். முதலாவது சார், இலங்கை வந்து இருக்கிற அந்த நிலையத்தை சொல்றாரு சார், கேந்திர அனுகூலங்கள்னு சொல்லி அமைவிடம் இலங்கை சர்வதேச வர்த்தகத்துக்கு. முதலாவது அமைவிடம். 2வது இலங்கை வந்து உயர்ந்த எழுத்தறிவு வீதம் கூடின ஒரு நாடா இருக்குது. 2வது கல்வி. ஆமாம் சார், கல்வி. ஓகே, முதலாவது அமைவிடம், 2வது கல்வி, 3வது தீவின் இயற்கை பண்புன்னு சொல்றாரு சார். அதாவது தீவு வந்து அந்த சர்வதேச இயற்கை வளங்கள் அல்லது இயற்கை சூழல். சரி, 4வது தாராள பொருளாதார கொள்கைகள் இலங்கை கடைபிடிக்கிற. அப்ப இங்க முதலாவது புவியியல், 2வது கல்வி, என்ன 3வது இயற்கை, 4வது பொருளாதாரம் என்ற காரணிகளை 4 காரணிகள் அதுதான் ஒன்றை மிஸ் பண்ணிட்டாரு. என்ன சரியா சொல்லு பாத்தீங்களா, ஒன்று மிஸ் ஆ போயிட்டு. அப்ப 1 அமைவிடம், 2வது உயர்ந்த கல்வி, 3வது அதனுடைய இயற்கை சூழல், 4வது பொருளாதார கொள்கை என்பவை. இவை எதை தந்திருக்க வேண்டும் சொல்றாரு? இவற்றின் மூலமாக உண்மையில என்ன வந்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர் நினைக்கிறார்? சர்வதேச போட்டி தன்மை. போட்டி என்கிறதுல போட்டித்தன்மை. இந்த போட்டித்தன்மைக்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன இப்படி ஒரு சர்வதேச போட்டித்தன்மை இருக்க வேணும். ஆனால் இலங்கையின் போட்டித்தன்மை மிக குறைவாக இருக்கு. அதை விட கீழே கவலைப்படுறார். 2 விஷயங்கள் இலங்கை ஏற்றுமதி செய்தே இருக்கலாம் என்று சொல்லுகிறேன். என்னென்ன விஷயங்களை ஏற்றுமதி செய்து இருக்கலாம் நினைக்கிறான்? இன்றைக்கு நிறைய ஆட்கள் இலங்கையை சேர்ந்த ஆட்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிக்கணும் தானே. இலங்கைக்கும் சில பேர் வாரவே, சரிதானே? வாரதே இல்லைன்னு யோசிக்காதீங்க, வாரவே. தாய்லாந்து, சீனாவில் இருந்தெல்லாம் சில பேர் வாரவே படிக்கிறதுக்கு. என்ன படிக்க வாரவே நினைக்கிறீங்க? தெரியுமா என்ன படிக்க வாரவே?
மெடிசின் பேசிஸ் மொழிக்கல்வி சாரி, மருத்துவ வரலாறு. பௌத்தம் சார்ந்த பௌத்த பாலி பல்கலைக்கழகத்தில் கற்பதற்காக வருவார்கள். சரிதானே? பௌத்த பாலி பல்கலைக்கழகத்தில் அல்லது இலங்கையினுடைய கலாச்சாரம் தொடர்பான ஆய்வுகளுக்காக சில மாணவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆசிரியருடைய கருத்து என்னென்றால், இலங்கை 2 விஷயத்துல சக்சஸ் பண்ணி இருக்கலாம். ஒன்று ஹெல்த்தில், நல கவனிப்பு, மெடிக்கல் அண்ட் ஹெல்த்தில். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலே அவசரமில்லாத நோய்களுக்காக காத்திருக்கின்ற காலம் சில வேளை 6 மாதங்களை விட அதிகமானது. அப்போ மெடிக்கல் டூரிஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கண் சத்திர சிகிச்சை வெளிநாட்டாக்களை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக மலிவானது. ஒரு கண் சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா செலவாகும். சரி, 1,50,000 ரூபா செலவாகும் என்று வைத்துக்கொள்ளுங்க. டாலரில் கணக்கு பண்ணுகிற போது மிகவும் குறைந்த தொகை அவங்களுக்கு. சரிதானே? $5,000 வரையில் அங்கே ஒரு டாக்டர்கிட்ட புக் பண்ணி போட்டு அவசரமில்லாத நோய்களுக்கு சில வேளை 1 ஆண்டு காத்திருக்க வேண்டி இருக்கும் வைத்தியரை சந்திப்பதற்கு, சிறப்பு வைத்தியர் அல்லது ஒரு வைத்திய நிபுணரை சந்திக்கிறதுக்கு. இலங்கையில் இதை மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு செலாவணியை சம்பாதிக்கிற துறையாக மாற்றி இருக்க முடியும். இப்போது கூட இலங்கைக்கு இங்கே வருகிறவர்கள், இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், வடக்கு கிழக்கு பகுதிகளை சேர்ந்த தமிழர்கள் இங்கே வந்தால் கண் சத்திர சிகிச்சை அது போன்ற சில விடயங்களை இங்கே செய்து கொண்டு தான் போகிறார்கள். அவர்களுக்கு இங்கே அது லாபகரமானதும் விரைவாக அணுகக்கூடியதாக இருக்கும். ஆக குறைந்தது 2 வாரங்களுக்குள்ளே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல எடியூகேஷனையும் இலங்கை செய்திருக்கலாம். சரிதானே? அப்போ அதாவது அவசியமான பணிகளை வெளிநாட்டு செலாவணியை உழைக்கிற அளவில் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இலங்கை என்ன செய்யுது? இந்த பணிகளை வெளிநாட்டில் இருந்து இலங்கை இறக்குமதி செய்து கொண்டிருக்கு. இலங்கையில் இருந்து பெருமளவான மாணவர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் தொடங்கி பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், இந்தியா வரைக்கும் உலகின் எல்லா திசைகள்லையும் போய் படித்து அங்கே செலவு செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தான் மருத்துவத்துறையில் பெரிய அளவுக்கு, உதாரணத்துக்கு கருவளை சிகிச்சை தொடர்பாக பெருமளவுக்கு இந்தியாவுக்கு சிகிச்சை போகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இலங்கையை சேர்ந்த பலர் இந்தியாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார்கள். குழந்தை பேரின்மை தொடர்பான சிகிச்சைகளுக்கு பெருமளவானாக்கள் இந்தியாவுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கு. இப்போ இதுதான் ஆசிரியர் காட்டுகிற உதாரணம். கீழே இருக்கக்கூடிய 2 விடயங்களை சொல்லுது. இப்போ இலங்கையின் அமைவிடம், கல்வி, இயற்கை சூழல், பொருளாதார கொள்கை போன்றவற்றினால் பெற்றிருக்கக்கூடிய போட்டித்தன்மையினை இலங்கை பெற்றிருக்கவில்லை என்பதுதான் இதனுடைய பிரதானமான அம்சம். அதில் அவர் காட்டுகிற முக்கியமான உதாரணமாக இலங்கையினுடைய சர்வதேச போட்டித்தன்மை குறைவாக காணப்படுகின்றது. அதை காணப்படுகிறது என்பதை ஆதாரப்படுத்துறதுக்கு தான் 2 செக்டரை எடுத்து விளங்கப்படுத்துகிறார். ஒன்று ஹெல்த், 2வது எஜுகேஷன். இந்த ஹெல்த்தும் எஜுகேஷனும் இலங்கை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்து கொண்டு அதை செய்யாமல் இப்போவும் இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கு. எப்படி என்றால் வெளிநாட்டில் கடன் வாங்கி இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது அவர் சொல்லுகிற விடயம். அப்போ கீழே இருக்கிறது பிரதானமான கருத்து இல்லை. இந்த நல கவனிப்பு என்பதில் ஆரம்பித்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய விடயம் உண்மையில இலங்கையின் போட்டித்தன்மை குறைவாக இருப்பதை உதாரணத்தினூடாக விவரிப்பதற்காகத்தான் உரையாசிரியர் இந்த பகுதியை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ மேலே சொல்லுகிறது என்ன? அமைவிடம், கல்வி, இயற்கை, பொருளாதாரம் என்பவை சாதகமாக இருந்த போதும் இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவாக காணப்படுகிறது என்பதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான கருத்தாக இருக்கும். புரியுதா நான் பேசுறது? ஒருத்தர் மாமான்னு சொல்றாங்க இல்லையே, வேற மாதிரி சொல்லணும். கில்மி கரணத்தை பிற சத்தம் வருது, சொல்லுங்க. ஓகே, விளங்கிச்சா? நீங்க விளங்கி கொண்டதுக்கு மேல வித்தியாசம் இருக்கா? இல்ல சார், சரியா தான். இப்ப பிரதானமான விடயம் விளங்குது தானே? இலங்கைக்கு போட்டி சாதகமான 4 காரணிகள், பிரதானமாக 4 காரணிகள்.
காணப்பட்ட போதும் இலங்கை போட்டித்தன்மையில மேம்படவில்லை. அப்படி மேம்படாத உதாரணம் தான் உதாரணமா இலங்கை எஜுகேஷனையும் ஹெல்த்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்க வேணும். ஆனால் இப்போவும் கடன் வாங்கி இறக்குமதி செய்து கொண்டு இருக்கு. இதுதான் உரையாசிரியருடைய பிரதானமான கவலை. சரிதானே? இலங்கை தனக்கு வாய்ப்பாக உள்ள காரணிகளை பயன்படுத்தவில்லை என்பது உரையாசிரியருடைய கவலையாக இருக்கு. இந்த விடயம் அமைகிற மாதிரியாக நீங்கள் பதில் எழுதியிருந்தா போதும். அடுத்த பகுதிக்குள்ள போவோமா? சார் இன்னொரு முறை சொல்லணுமா சார்? சாரி, இன்னொரு தடவை சொல்லுவேன் சார். ஓகே, இன்னொரு தடவை சொல்லுவோம். சரிதானே? அமைவிடம், கல்வி, இயற்கை, பொருளாதாரம் என்பவை சாதகமாக இருந்து கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவாய் உள்ளது. குறைவாகவே கணிக்கப்படுகிறது என்றால் ரெண்டு சொல்லா போயிடும். இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவாய் உள்ளது. அமைவிடம், கல்வி, இயற்கை, பொருளாதாரம் என்பன சாதகமாயிருந்தும் அல்லது சாதகமாயிருந்தும் கூட இலங்கையின் சர்வதேச போட்டித்தன்மை குறைவாகவே உள்ளது. சரியா? உண்மையில அந்த மேல் பகுதியோட பிரதானமான கருத்து போயிட்டு அதை என்னென்று விளங்கப்படுத்துறதுக்கு தான் அவர் கீழே இருக்கிற விஷயத்த எங்களை சொல்லிட்டு வாரு. சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறையானது வேளாண்மை திணைக்களம் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை என்பவற்றினால் வழங்கப்பட்ட உதவியுடனும் தனியார் தொழில் முயற்சியாளர்களின் தீவிர பங்கு பெற்றுதலுடனும் கணிசமான அளவு விரிவடைந்துள்ளது. மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான உள்நாட்டு சந்தையும் வெளிநாட்டு சந்தையும் காணப்படுகின்றது. வர்த்தக கட்டடங்கள், விடுதிகள் மற்றும் வசிப்பிடங்கள் என்பவற்றுக்கான இயற்கை வனப்பு காட்சிகளை ஏற்படுத்தல், சமூக கொண்டாட்டங்களுக்கான மலர் அலங்காரங்கள் என்பவற்றுக்கான உயர்ந்து வரும் கேள்வி மற்றும் செடிகள் விற்பனை கண்காட்சிகள் ஊடான சிறு அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் இக்கைத்தொழிலான அதிகரித்த பங்கு பெற்றுதல்கள் என்பன உள்ளூர் சந்தையில் இத்துறை துரிதமாக விரிவடைவதனை காட்டுகின்றன. திருப்பியும் வாசிக்கிறார். மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறையானது வேளாண்மை திணைக்களம் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை என்பவற்றினால் வழங்கப்பட்ட உதவியுடனும் தனியார் தொழில் முயற்சியாளர்களின் தீவிர பங்கு பெற்றுதலுடனும் கணிசமான அளவு விரிவடைந்துள்ளது. மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான உள்நாட்டு சந்தையும் வெளிநாட்டு சந்தையும் காணப்படுகின்றன. வர்த்தக கட்டடங்கள், விடுதிகள் மற்றும் வசிப்பிடங்கள் என்பவற்றுக்கான இயற்கை வனப்பு காட்சிகளை ஏற்படுத்தல், சமூக கொண்டாட்டங்களுக்கான மலர் அலங்காரங்கள் என்பவற்றுக்கான உயர்ந்து வரும் கேள்வி மற்றும் செடிகள் விற்பனை கண்காட்சிகள் ஊடான சிறு அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் இக்கைத்தொழிலான அதிகரித்த பங்கு பெற்றுதல்கள் என்பன உள்ளூர் சந்தையில் இத்துறை துரிதமாக விரிவடைவதனை காட்டுகின்றன. சரி, எங்களோட வலிமையான பகுப்பாய்வுக்குள்ள போவோமே. உரையாசிரியர் இது எழுதியதனுடைய நோக்கம் என்ன? அகிலன் பேசு. மலர்கள் துறையின் முக்கியத்துவம் பற்றி கூறுவது சார். மலர்கள் துறையினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுவது ஏற்றுக்கொள்ளலாம், பரவாயில்ல. வேற யார் பேச போற? சந்தியா தான் இருக்கிறாங்க, சொல்லுங்கம்மா. மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறையின் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சியினை எடுத்துரைத்து. இந்த மலர்ச்செடிகள் அலங்கார மலர்கள் துறையினுடைய வளர்ச்சி போக்கை பேசு பொருத்தமாயிருக்கு. ஓகே, வளர்ச்சி போக்கை பேசுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். சாம் பேசுங்கம்மா. இந்த மலர்கள் துறையின் வளர்ச்சியை பற்றி கூறுறாரு. சரி, தனுஷா.
விரிவடைந்த மலர் செடிகள் மற்றும் மலர்கள் துறையை பற்றி பேசுறேன். சரி தனுஷா, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், அப்படியே ஒன்னிலேயே இருங்க. மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறை தொடர்பாக உரையாசிரியர் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது அது தொடர்பாக நிகழ்ந்து வருகிற விடயங்கள் எத்தனையை சொல்லுகிறேன்? எத்தனை விடயங்களை சொல்லுகிறேன்? மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது அதனுடைய முன்னேற்றங்கள், அதனோட தொடர்புடைய நிகழ்வுகள் என்று சொல்லி எத்தனை விடயங்களை பேசுகிறேன்? யாரும் தனுஷாக்கு உதவ போறீங்களா? சாம் பேசுங்கம்மா. 4 விடயங்களை பற்றி சொல்றேன் சார். என்னென்னு சொல்லுங்களேன் கேட்போம். ஒன்று, இயற்கை வனப்பு காட்சிகள் ஏற்படுத்தல். சமூக கொண்டாட்டங்களுக்கான மலர் அலங்காரங்கள் என்பவற்றுக்கான உயர்ந்த கேள்வி. அடுத்த செடிகள் விற்பனை. அடுத்த கண்காட்சிகளுடான சிறிய அளவிலான தொழில் முயற்சியாளர்களுடைய பங்கு பெற்றது 4 நிகழ்ந்திருக்குது என்று சொல்லுகிறார். இன்னும் விளக்கமாக நான் இதை சொல்லுவார்கள் வேற யாராவது? இந்த 4ம் சேர்ந்து அவங்க அது சொல்லியிருக்காங்க. சரி, இது தவிர நான் கேட்கிறது, இந்த துறையிலே வினோதிகா தானே பேர்? ஓகே, சொல்லுங்க. சரியா உச்சரிக்கணும் தெரியல உங்களுடைய பேரை சொல்லுங்கம்மா. புதுசா வந்திருக்கிறீங்க, நீங்க பேசுறதுக்கு விருப்பமா இருக்கிற கதைக்கு. ஓகே சார். தனியார் அரசு துறைகள் என்ற பங்கு பெற்றல். உள்நாட்டு வெளிநாட்டு சந்தையின் அதிகரித்த கேள்வி. உள்நாட்டு வெளிநாட்டு சந்தையினுடைய அதிகரித்த கேள்வி. கிரேட். ஓகே, அடுத்தது உயர்ந்து வரும் கேள்வி. அதான் சொன்னீங்க, உள்நாட்டு வெளிநாட்டு சந்தையின் கேள்வி. ஓகே. மற்றது சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களின் பங்கு பெற்றுதல். சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுடைய பங்கு பெற்றுதல் என்கிறது முக்கியமானவருடைய சொல்றீங்களா? இல்ல, சுருக்க அந்த 13 சொல்லுக்குள்ள உள்ளடக்க இருக்கிறாங்க. கணிசமான அளவு தெளிவா இருக்கிறீங்க. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. மலர்ச்செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்னமோ உரையாசிரியர் எத்தனை விடயத்தை பேசுகிறார்? அரச தனியார் முயற்சியாளர்களின் பங்கு பெற்றல். அரச முயற்சியாளர்களுடைய பங்கு பெற்றுதல் சொல்லியிருக்காங்களா? அந்த வேளாண்மை திணைக்களம் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை என்றது அரசு என்பவற்றின் அவை 2ம் அரசு என்ற பொதுவாக அரச முதலீட்டாளர்களா அவர்கள் அல்லது அரசு சார்பானது? அரசு சார்பான யார் அவர்கள்? முதலீட்டாளர்களா அல்லது திணைக்களங்கள் என்ன செய்யும்? அந்த அது செய்யற தனியார்களுக்கு ஊக்குவித்தல்கள், ஊக்கப்படுத்தல். அது அப்படி உரையாசிரியர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரே, ஒரு வார்த்தை, உதவி, அரச உதவி. கிரேட், அதுக்கு தான் கேட்டேன். சரிதானே? அரசின் உதவி முதலாவது, அரச உதவி. அடுத்தது தனியார் தொழில் முயற்சியாளரின் பங்கு பெற்றல். அப்ப தனியார் பங்கேற்பு என்ன? தனியார் பங்கு பெற்றல், அரச உதவி, தனியார் பங்கு பெற்றல். வேற உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை. விளக்கமா சொல்லாம சுருக்கமா சொல்லுங்க. சந்தை வாய்ப்பு என்ன? கவர்ச்சிகரமான சந்தை வாய்ப்பு சொல்லலாம். கவர்ச்சிகரமான என்கிறது அடைமொழியாக மாறிவிடும். சுருக்கத்திலே அடைமொழி என்கிறது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். சுருக்கத்துல அடைமொழி வந்தால் அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்ப கவர்ச்சிகரமான சந்தை என்று சொல்ல தேவையில்லை, நாங்கள் சந்தை வாய்ப்பு என்ன. அடுத்தது அந்த உயர்ந்து வரும் கேள்வி சொல்லணுமா? உயர்ந்து வரும் இல்லைம்மா, அதுல அந்த 4 விடயங்களை சொல்லி அது கூடாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஒன்று, இயற்கை வனப்பு காட்சிகளை ஏற்படுத்துதல், அதாவது கட்டடங்கள்ல இயற்கை வனப்பு காட்சிகளை ஏற்படுத்துறது.
அடுத்தது சமூக கொண்டாட்டங்களுக்கான மலர் அலங்காரங்களுக்கு உயர்ந்து வருகின்ற கேள்வி. செடிகள் விற்பனை என்ன உயர்ந்து வருகின்ற கேள்வி மற்றும் செடிகள் விற்பனை அவ்வளவும் சேர்த்து ஒரு விஷயம்தான். உயர்ந்து வருகின்ற கேள்வி அதாவது மலர் அலங்காரங்களுக்கான கேள்வியும் செடிகளுக்கான கேள்வியும் செடிகள் விற்பனை. மூன்றாவது கண்காட்சிகள் ஊடான சிறு அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் இக்கைத்தொழிலான அதிகரித்த பங்கு பெற்றுதல்கள். இவற்றினால ஏற்படுகிற இறுதி விளைவு ஒன்று சொல்லுகிறார் பாருங்க. என்னது? உள்ளூர் சந்தையில் துரிதமாக விரிவடையும் தன்மை. உள்ளூர் சந்தையில இந்த துறை துரிதமாக விரிவடைகிறது. அப்போ இங்க அரச உதவி, அடுத்தது தனியார் பங்கு பெற்றுதல், மூன்றாவது என்ன சொன்னாங்க? விரிவடைந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை அல்லது சந்தை வாய்ப்பு என்ன என்பவற்றினூடாக இத்துறை துரிதமாக விரிவடைகிறது. துரிதமாக இந்த துறை விரிவடைந்து வருகிறது. விரிவடைவதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்காரணிகள் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை காணப்படுது என்று உள்நாட்டு சந்தையை தான் பிறகு கீழே விளங்கப்படுத்தி வருகிறார் பாருங்க. இந்த உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்வதில் நான் சதுர அடைப்புக்குறி போட்ட பகுதியை பாருங்க. வர்த்தக கட்டடங்கள் என்று சொல்லி தொடங்குகிற இடத்துல இருந்து கீழே சொல்லப்படுகிற அவ்வளவு விடயமும் உள்நாட்டு சந்தை பற்றி ஒரு விவரித்தலாகத்தான் இருக்கு. இந்த உரைப்பகுதியின் மிகுதியை நாங்கள் வாசிக்க கிடைத்திருந்தால் வெளிநாட்டு சந்தையிலே எவ்வாறு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி அந்த உரைப்பகுதி பேசியிருக்கலாம். விளங்குதா சொல்றது? நான் இந்த சதுர அடைப்புக்குறி போட்டிருக்கிற இடம் விளங்குதா உங்களுக்கு? இந்த இடம் இதுக்கு கீழே வருகிற விடயங்கள் உள்நாட்டு சந்தை பற்றிய ஒரு விளக்கம். உள்ளூர் சந்தையில் துரிதமாக இது விரிவடைவதை பற்றி பேசுகிறார். மேலே சொல்லப்பட்டதின் ஒரு விவரணமாகத்தான் நாங்கள் இதை எடுக்கணும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல, இந்த பகுதி முக்கியமானதல்ல. என்ன விளங்குதா சொல்றது? அப்ப இங்க முக்கியமாக என்ன இருக்குது? அரச உதவியுடன் அரச துறை உதவி என்ன அல்லது அரசாங்க உதவி, தனியார் பங்கு பெற்றுதல் மற்றும் விரிவடைகின்ற சந்தை வாய்ப்பு அல்லது சிறந்த சந்தை வாய்ப்பு என்ன என்பவற்றோடு இத்துறை கணிசமாக விரிவடைந்துள்ளது. எந்த துறை கணிசமாக விரிவடைந்துள்ளது? அலங்கார மலர் செடிகள் மலர்கள். அலங்கார என்கிறத முன்னுக்கு நாங்கள் போட்டுட்டு அலங்கார மலர் செடிகள் மற்றும் மலர்கள் என்ன அலங்கார மலர் செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் என்று போட்டாலும் பரவாயில்ல, கம போட்டு எழுதினாலும் பரவாயில்லை. மலர் செடிகள் அலங்கார மலர்கள் துறை அரச உதவி, தனியார் பங்கு பெற்றுதல், விரிவடையும் சந்தை வாய்ப்பு என்பவற்றுக்கூடாக வளர்ச்சி அடைகிறது. சரிதானே? மலர் செடிகள் அலங்கார மலர்கள் துறை அரச பங்களிப்பு அரச உதவி, தனியார் பங்கேற்பு, விரிவான சந்தை வாய்ப்பு அல்ல விரிவான சந்தை என்பவற்றினால் வளர்ச்சி அடைகிறது. அதுல உள்ளூர் சந்தை வெளிநாட்டு சந்தை ரெண்டு விதமான சந்தைகள் அது விளக்கமா சொல்லி இருக்கு. உள்ளூர் சந்தை விரிவடைகிற விதம் தான் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்கள் தவிர்க்கிறோம். புரியுதா சகோதரங்கள்? வினோதிகா, நான் இன்றைக்கு தான் உங்களோட பேசுகிறேன். இன்னைக்கு தான் வகுப்புல இருக்கிறீங்களோ தெரியல. கணிசமான அளவுக்கு உங்கள்கிட்ட வெள்ளமை இருக்குது. கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, செய்து பார்த்துக்கிட்டு வாங்க. சுமனா இதை சொல்ல வரீங்க சார்? மலர் செடிகள் மற்றும் அலங்கார மலர்கள் துறை பல்வேறு துறைகளின் உதவியினாலும் உள்நாட்டு சந்தையில் பங்கு பெற்றுதலின் அதிகரிப்பாலும் துரிதமாக விரிவடைகின்றது. அப்படி சொன்னா புரியுதா சார்? பரவாயில்ல, பல்வேறு துறைகள் என்று இதை சொல்றீங்க. ஒரு துறை தானே சொல்லி இருக்கிறாங்க. அந்த சொல்லிருக்காங்களே ஏற்றுமதி அபிவிருத்தி சபை எல்லாம் சேர்த்து நாங்க பொதுவாக எடுக்கலாம். இப்ப நீங்க எழுதுனது பிழை அல்ல, ஆனால் இன்னும் முன்னேற இடம் உண்டு. இந்த டீச்சர்ஸ் ரிப்போர்ட்ல எழுதுற மாதிரி புரியுதுதானே? இப்ப நீங்க எழுதுனதை இதை விட இன்னும் கொஞ்சம் சாராம்சப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லி என்ன சரியானது. அகிலன் சொல்லுங்க.
சார் அந்த பங்கு பெற்றலுக்கும் உதவிக்கும் என்ன சார் வித்தியாசம்? பங்கு பெற்றல் என்று சொல்லுகிறது அவங்க அந்த தொழிலை செய்கிறது. இவங்கள் ஓ. இங்கே சொல்றாங்கன்னா இவங்க ஒரு வழிகாட்டல் தானே. இந்த ரெண்டு துறையும் வழிகாட்ட தனியாராக்கள் தொழில் செய்கிறாங்க என்பதுதான் இதுஇந்த ஒரு அந்த நாங்க என்ன சார் இப்படி அறியினா சார் மலர்கள் துறையானது ம் அரசாங்க தனியார் துறையின் பங்கு பெற்றலுடன் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளின் உயர்ந்த கல்வியுடன் உள்ளூர் சந்தையும் விரிவடைய செய்தது. ஓ உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை சொன்னா போய் இந்த உள்ளூர் சொல்றீங்க. அந்த உள்ளூரை வட்டிங்கன்னா மிச்சம் எல்லாம் சரி. சரி சார். ஓ ஆனா அந்த அது பங்கு பெற்றல் தனியா நான் பங்கு பெற்றல சார் எழுதுனா சரி. அரச தனியார் கூட்டிணைவோடு எழுதினா கூட பரவாயில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சரி. அது நான் பங்கு சொல்றேன் பெற்றல் சார் அந்த உதவி என்று எழுது அதான் கேட்டேன் சார். இல்ல உதவிக்கும் பங்கு பெற்றல். சரிதானே. அரசு தனியார் துறையின் கூட்டிணைவோடு ஆ. உயர்ந்த சந்தை வாய்ப்புகளோடு வளர்கிறது என்று சொன்னாலும் சரி. ஓகே சரிதானே. சார். ஓகே எந்த உள்நாட்டு சொல்லக்கூடாது. உள்நாட்டு வெளிநாட்டு சந்தை சொன்னா திருப்பி உள்நாட்டு சந்தை சொல்லக்கூடாது. அது வேற அதுனா சார். அதை விட்டு சாம் சொல்லுங்கம்மா. சார், அரச உதவி தனியார் பங்களிப்புடன் பல வழிகளில் கேள்வி காணப்படுவதால் மலர்கள் துறை வியாபாரம் விரிவடைகின்றன. என்ன சார்? கேள்விதான் சந்தை வாய்ப்பு. பரவாயில்லை, ரெண்டு மூன்று தான். ஓகே சார். சரியான இந்த விடயம் வந்தா சரி. அதாவது அரசு துறையும் தனியார் துறையும் இங்க பங்களிக்கணும். அவர்களுக்கு நல்ல சந்தை இருக்குது, அதால வளருது. இவ்வளவு சொன்னீங்கன்னா சரி. சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோமே. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். 21வது உரை பகுதிக்குரிய சாராம்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம். யாரேனும் ஒரு அரசு அலுவலர் ஏதேனும் ஒரு பதவிக்குரியதாக பதவி உயர்த்தும் பரீட்சை ஒன்று அல்லது திணைக்கள பரீட்சை ஒன்று அல்லது வினைத்திறன்கான் தடை பரீட்சை ஒன்றில் தோற்றுவதற்கு அவசியப்படும் சகல முன் தகமைகளையும் பெற்றிருக்கும் போது பணித்தடையினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு குறித்த பதவி உயர்த்தும் பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சை அல்லது வினைத்திறன்கான் தடை பரீட்சையில் தோற்றுவதற்கு தகமை அற்றவராக மாட்டார். திரும்பவும் வாசிப்போம். யாரேனும் ஒரு அரசு அலுவலர் ஏதேனும் ஒரு பதவிக்குரியதாக பதவி உயர்த்தும் பரீட்சை ஒன்று அல்லது திணைக்கள பரீட்சை ஒன்று அல்லது வினைத்திறன்கான் தடை பரீட்சை ஒன்றில் தோற்றுவதற்கு அவசியப்படும் சகல முன் தகமைகளையும் பெற்றிருக்கும் போது பணித்தடையினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு குறித்த பதவி உயர்த்தும் பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சை அல்லது வினைத்திறன்கான் தடை பரீட்சையில் தோற்றுவதற்கு தகமையற்றவராக மாட்டார். நீங்கள் சாராம்சம் சொல்றதுக்கு முன்னுக்கு சொல்லுகிறேன். இந்த உரைப்பகுதியினுடைய பொருள் விளங்காமலே அரசாங்க சேவையில பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது கனவேர் விளக்கம் இல்லாமல் நிர்வாகம் நடத்துறாங்கன்றதுக்காக பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையின் பகுதி. சரிதானே. அப்போ இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதற்கான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். இந்த உரைப்பகுதி எழுதப்பட்டதற்கான நோக்கம் தான் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதனுடைய நோக்கம். சும்மா சொல்லுங்க, என்ன நோக்கம்? ஓம் சார், ஒரு பணித்தடை ஒன்று ஒரு ஆள் இருக்கும் போது, பணித்தடை ஒரு ஆளுக்கு செய்யப்பட்டிருக்கும் போது, அதாவது அவங்க மறைமுகமா சொல்றாங்க, அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கும் போது அவர் அந்த அது சார்ந்த சகல விதமான பரீட்சையிலேயும் அவர் தோற்றலாம் என்பது. அதற்கு அந்த பணித்தடை என்பது தடையாக அமையாது என்பது. பணித்தடை ஒரு அலுவலருடைய பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு தடையாக அமையக்கூடாது என்பதை பேசுவதுதான் அதனுடைய நோக்கமும் சாராம்சமும். தஞ்சாது சுமனா சொல்லுங்க. ஆமாம் சார். திருப்பி இருக்க சொல்லுங்க. ஒரு அரச உத்தியோகத்தரது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணித்தடையானது அவர் பதவி சார்ந்த எந்த ஒரு பரீட்சைக்கும் அவர் தோற்றுவதற்கு தடையாக அது அமையாது என்பது. சரி, இந்த ஏதேனும் ஒரு பதவிக்குரிய பதவி உயர்த்தும் பரீட்சை ஒன்று அல்லது திணைக்கள பரீட்சை ஒன்று அல்லது வினைத்திறன்கான் தடை பரீட்சை ஒன்று, இவ்வளத்தையும் சேர்த்து இவ்வளவு எழுதினாலே நாங்க பெரிய தொகைக்கு வந்துடும். இது எப்படி சுருக்கமாக எழுதுறீங்க? horizontal page. Sorry.
தடை தாண்டல் பரீட்சைன்னு சொல்லலாம். என்ன பரீட்சை? தடை தாண்டல் பரீட்சை. தடை தாண்டல் பரீட்சை என்பதுதான் நினைக்கிறேன் தடை பரீட்சை கடைசி. அதுக்கு மேலே இருக்கு அரச பரீட்சை. பரீட்சை அரச பரீட்சை. ஓகே சரி. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற விடயம் கில்மி ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. சார் இப்படி சொல்லலாம் தானே சார். அரச உத்தியோகத்தர் ஒருவரின் பதவிக்குரியதான பரீட்சை ஒன்றில் தோற்றுவதற்கு பதவிக்குரிய பரீட்சை ஒன்று என்ன? பதவிக்குரிய பரீட்சை அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப ஒரு அரச அலுவலர் பதவிக்குரிய பரீட்சை ஒன்றில் தோற்றுவதற்கான தகமைகளை பெற்றிருக்கும் போது பணித்தடை பரீட்சையில் தோற்ற தடையாக மாட்டாது. சரியா? அரச அலுவலர் பதவிக்குரிய பரீட்சை ஒன்றுக்கான தகமைகளை பெற்றிருக்கும் போது பணித்தடை பரீட்சையில் தோற்றுவதற்கு தடையாக அமையாது. இதுதான் சாராம்சம். ஒரு ஆபீசர் இருக்கிறார், அவர் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இப்படி விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆபீசர் இருக்கிறார், அவர் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள், சரிதானே? ஆனா அவரை இன்ட்ரடிக்ட் பண்ணி இருக்கு. அப்படி இன்ட்ரடிக்ட் பண்ணி இருக்கிறது அவர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு தடையா இல்லை. ஏன்னா இந்த ப்ரொமோஷன் எக்ஸாமோ இபி எக்ஸாமோ அல்லது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோ அவர் எழுதுறதுக்கு இன்னொரு வாய்ப்பை இவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்எல்ஏஸ் எழுத போறீங்க, உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விசாரணை ஒன்று நடக்குது, பணித்தடை செய்திருக்கு, உங்களை எஸ்எல்ஏஸ் எழுதக்கூடாதுன்னு தடை மறைச்சு வைக்கிறார். அது பிறகு நீங்கள் சில வேளையில அந்த குற்றச்சாட்டுக்கு குற்றவாளி அல்ல, நிரபராதி என்றே தீர்ப்பளிக்கப்படலாம். அப்போது திருப்பி அந்த சான்ஸை கொடுக்க இல்லாத தானே. அப்போ ஆரம்பத்தில் ஒரு பணித்தடை செய்யப்பட்டவருக்கு சில விடயங்கள் வழங்கக்கூடாதுன்று இந்த புலமை பரிசில், நோபே லீவ், இப்படியான சில விஷயங்கள் கொடுக்கக்கூடாதுன்று இருந்த. இதை வச்சுக்கொண்டு நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் அனுப்பவே விட மாட்டேன்டாங்க. அதனாலதான் இந்த சுற்றறிக்கை வந்தது. இது வந்ததுக்கு பிறகு கனவேருக்கு விளங்கையில் அது தகமையற்றவராக மாட்டார் என்று தானே இருந்தது என்று சொல்லி, சரிதானே? எங்களையாங்களுக்கு இவங்களுக்கு விளங்குற பாஷையில் எழுதியிருக்கணும். அப்படி ஒரு உத்தியோகத்தர் பணித்தடை செய்யப்பட்டிருந்தாலும் அவர்